உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிஞ்சிப்பாடி தொகுதியின் மாவட்ட அமைப்பாளர் துளசிமணி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெண்ணிலவன், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் மாநில துணைச் செயலாளர் பழனிசாமி, கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் மாநில துணைச் செயலாளர் தமிழ்வேந்தன், நெய்வேலி தொகுதியின் மாவட்ட அமைப்பாளர் முருகானந்தம், குமார் காட்டுமன்னார் கோவில் தொகுதியின் மாவட்ட அமைப்பாளர் பாபு, விருத்தாச்சலம் தொகுதியின் மாவட்ட அமைப்பாளர் கவிஞர் தமிழோவியன், புவனகிரி தொகுதியின் மாவட்ட அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, கடலூர் மாவட்ட அமைப்பாளர் ஆசிரியர் தணிகாச்சலம், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் காளிதாஸ், ஆகாஷ், பிரகாஷ், சரவணன், விஷ்ணுகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூரில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் பெருநகர சென்னை மாநகராட்சி டாக்டர் அம்பேத்கர் பணியாளர்கள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் அன்புதாசன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொடக்கப் பள்ளியில் பணியாற்றும் மழலையர் உதவியாளர்களை சென்னை மாநகராட்சி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் பேராசிரியர் தமிழ்குமரன், வழக்கறிஞர் செஞ்சுடர் மற்றும் ரவி, பாலகிருஷ்ணன், அரி பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் இணைக்கப்பட்ட சங்கமான பெருநகர சென்னை மாநகராட்சி டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புதாசன் அவர்களின் தலைமையில் இக்கூட்டம் இனிதே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநகராட்சி சங்கத்தின் உறுப்பினர்களாக 1997 சென்னை மாநகராட்சியால் தொடக்கப்பள்ளியில் மழலையர் ஆயாக்களாக பணி நியமனம் செய்யப்பட்ட 91 பணியாளர்களை இதுவரை நிரந்தர பணியாளராக ஆக்கப்படவில்லை. எனவே அது குறித்து நீண்ட காலமாக அந்த சங்கம் போராடி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 30/1/2026 அன்று தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் திரு கார்த்திகேயன் IAS அவர்கள் இவர்கள் அனைவரையுமே பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்துள்ளார். அந்த ஆணையை ஏற்று சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் உடனடியாக 91 மழலையர் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆயாக்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த 91 நபர்களுக்கும் ஓய்வூதிய திட்டமும் பொருந்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து வருகின்ற திங்கள் அன்று சங்கத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் அன்புதாசன் அவர்களின் தலைமையில் ஆணையர் அவர்களை சந்தித்து முறையிடுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கூட்டத்தின் முதன்மை பொறுமையாக அனைத்து ஆயாக்களுக்கும் மழலையர் பள்ளியில் பணிபுரிகின்ற 91 ஆயாக்களுக்கும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசை இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. 2009 ஆண்டிலிருந்து 2020 வரை 26 வரை நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியை இந்த கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் சங்கத்தில் இன்றைய தினத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி அனைத்து பள்ளிகளிலும் உள்ள மழலையர் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள், உதவியாளர்கள், ஆழாக்கள் என்று பணி அமர்த்தப்பட்டு 2009 246 அரசாணையின் படி உதவியாளருக்கும் டீச்சர்ஸுங்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு
இந்த குழந்தை பராமரிப்பு மற்றும் ஆயாக்களாக உள்ள இந்த பணியாளர்களை பெருநகர சென்னை மாநகராட்சி இது நாள் வரையில் பணி நிரந்தரம் செய்யாமல் அலைக்கழித்து வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கிய பங்கு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 2009 நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். ஏற்கனவே பணியில் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு இந்த கூட்டம் இன்றைய தினத்தில் எழும்பூர் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பேராசிரியர் அண்ணன் தமிழ் குமரன் அவர்களும், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பு சகோதரர் பே செஞ்சுடர் அவர்களும், சங்கத்தின் அமைப்பு செயலாளர் ரவி அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்றைய தினத்தில் பெருநகர சென்னை மாநகர டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட தச்சோக்காடு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் வரதராஜன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் தமிழ் வளவன், மண்டல துணை செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகி நீதி வளவன், மாவட்ட துணை செயலாளர்கள் எழிலன், வேந்தன், ஆதிமூலம், ஒன்றிய செயலாளர் தெய்வநாதன், மாவட்ட நிர்வாகி ஆண்டோ பாண்டியன், ஒன்றிய பொருளாளர் மூர்த்தி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் நிர்வாகிகள் தலித் சூர்யா, ராகுல், ஒன்றிய துணை செயலாளர்கள் சிலம்பரசன், பிரகாஷ், முகாம் நிர்வாகிகள் தமிழ் வளவன், வசந்த ராஜா, சரண், சஞ்சய், ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்குழு கூட்டம் நீலமங்கலத்தில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசை கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தல், தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு அதிக அளவில் நிதி வழங்குதல், கிராமம் தோறும் சுவர் விளம்பரம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாநில வழக்கறிஞர் அணியின் மாநில துணை செயலாளர் அலெக்சாண்டர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் பாவலன், மகளிர் அணி மாநில துணை செயலாளர் பவளக்குடி, பேராசிரியர்கள் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் லியோ ஸ்டான்லி, அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் செல்வராசு, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் செயலாளர் ராஜேந்திரன், தொழிலாளர்கள் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் வேலுமணி, தொகுதி துணை செயலாளர் தமிழ் பொன்னி, ஒன்றிய செயலாளர்கள் சின்னத்துரை, கலை அமுதன், சக்திவேல், சுந்தர்ராஜ், சேகர், நகர நிர்வாகிகள் பச்சாப்பிள்ளை, இடிமுரசு, ஜெயக்குமார், ஒன்றிய துணை செயலாளர்கள் பழனிவேல், மாவட்ட துணை நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் பாக்கியராஜ் கலியன், வழக்கறிஞர் ஏழுமலை, வழக்கறிஞர் சோலை வேலுமணி, சேகர் ஓவியர், ஆனந்த், கோபால், கோதண்டராமன், மகளிர் அணி மாவட்ட நிர்வாகிகள் காளியம்மாள், தங்கராசு, ரஞ்சிதா, தங்கம், ராணி, ஸ்ரீனு மற்றும் தலித் ஏழுமலை, ஆதி மோகன்லால், ஏழுமலை மோகன், திராவிட சத்யா, துரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியுடைய மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் 17 அன்று அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. கடந்த முறை அதே உளுந்தூர்பேட்டையில் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலிருந்து 30,000க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்தோம். அதுபோல் இந்த முறையும் உளுந்தூர்பேட்டை நமக்கு அருகில் உள்ளது. இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு கள்ளக்குறிச்சி தொகுதி மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்தும் 10,000 பேர் என்ற வீதத்தில் 3 ஒன்றியம் சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, தேவதுர்கம் ஆகிய ஒன்றியங்களையும் கள்ளக்குறிச்சி நகராட்சி, தேவதுர்கம் பேரூராட்சி ஆகிய பகுதியில் இன்னும் 30,000 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் 10 லட்சம் பேர் திரண்டு இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாடு
மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுபோல் இந்த மாநாடும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டு நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தரத்தை வலுப்படுத்த மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற நோக்கத்தோடு இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து 30,000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் கலந்து கொண்டு சிறப்பிப்போம் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறுவதை ஒட்டி மதுரை மாவட்டம் மலையாளத்தான்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து நிதி வசூல் செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒத்தக்கடை கிழக்கு தொகுதியின் ஒன்றிய செயலாளர் ஈழவளவன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன், ஒன்றிய பொருளாளர் அருண் பாண்டி, மகளிர் இயக்க மாவட்ட செயலாளர் சந்திரலேகா, மாவட்ட துணை செயலாளர்கள் முத்துமாரி, தமிழரசி, இளஞ்சுருத்த எழுச்சி பாசறையின் ஒன்றிய செயலாளர் திருமா சுரேஷம், மாவட்ட அமைப்பாளர் மலைச்சாமி, துணை அமைப்பாளர் முத்துப்பாண்டி, ஒன்றிய துணை செயலாளர்கள் முத்துராமன், காசியமாயன், செல்வம் மற்றும் செல்வகுமார், சிவகுமார், முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நம்மையெல்லாம் தலைமை வைத்த மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளில் தமிழர் எழுச்சி மாநாட்டை உளுந்தூர்பேட்டையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அறிவித்திருக்கிறார். அந்த மாநாடு சிறப்புடையவருக்காக மதுரை கிழக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் அவர்கள் 5 லட்சம் நிதி தருவதாக மாநாட்டு நிதி தருவதாக அறிவிப்பு செய்தார். அந்த மாநாட்டு நிதியில் மதுரை கிழக்கு தொகுதி மாவட்டம் கிழக்கு ஒன்றிய முதன்மை நிதி அளிக்க வேண்டும் என்ற முனைப்போடு இன்றைக்கு 1 லட்சம் நிதியை மதுரை கிழக்கு தொகுதி கிழக்கு மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பிலே அளித்து இருக்கிறோம். இந்த நிதி இன்னும் அந்த நிதியை நாங்கள் அதிகப்படுத்துவதற்கான நம்மளுடைய அங்கீகார பானையை நம்முடைய ஒவ்வொரு தொப்புள் கொடி உறவு முன்னிலையில் ஏந்தி அந்த மாநாட்டில் ஒவ்வொருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக வீடு வீடாக சென்று தமிழர் எழுச்சி மாநாட்டை சிறப்புடைய செய்வதற்கு மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து அவங்களால் இயன்ற நிதியையும் பெற்று தலைமைக்கு ஒப்படைக்கிறோம். எழுச்சி தமிழ் ஆணைக்கிணக்க எங்களுக்கு ஆணையிட்ட அண்ணன் அரச முத்துப்பாண்டியன் அண்ணனுடைய களப்பணி 4 ஆண்டு தொடங்கியிருக்கிறது. இந்த 4ஆம் ஆண்டில் அவருடைய களப்பணி சிறக்க எங்களுடைய கிழக்கு ஒன்றியத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியின் சாலவாக்கம் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் தினேஷ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எழிலரசு, மண்டல செயலாளர் சூகா ஆதவன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன், மாவட்ட பொருளாளர் அறிவழகன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாபு, மாவட்ட துணை செயலாளர்கள் செந்தமிழ், வெங்கட், வழக்கறிஞர் கவுன்சில் அசோக்குமார், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சித்தாந்த் நாகூர், ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம், இளஞ்சுரத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் பிரேமா, குமரேசன் மற்றும் மகேந்திரன், ஜார்ஜ், பரமசிவம், ஹரி, ராபின், வெண்ணிலா, மதன், அனிதா, வெற்றி, பிரவீன், ராஜ்குமார், நரசிம்மன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உத்தரமேரூர் ஒன்றிய செயற்குழு கூட்டம் மாவட்ட பொருளாளர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் எழிலரசு, மண்டல செயலாளர் சூகா ஆதவன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன், ஒன்றிய செயலாளர் முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மதுரை திருவள்ளூர் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் மேற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு 50 வாகனங்கள் செல்வது, மாநாட்டு நிதி வழங்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் திருநாவுக்கரசு, நாகராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதியின் மாவட்ட செயலாளர் பனைகூர் சேகர், மாவட்ட பொருளாளர் ஆதிவளவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அருண்ராஜ் மற்றும் ஐயங்காளை, பழனி, சதீஷ், ரவிக்குமார், பணக்கொடி, திருமா சரவணன், முனிகாண்டி, இளந்தென்றல், மனோகரன், பாண்டி, கண்ணன், முத்துக்காளை, நேதாஜி, பாஸ்கரன், குரு, அலெக்ஸ், முருகன், முத்தராசு, பெரிய ஐயனார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ஆவட்டியில் உள்ள தனியார் திருமண மகாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மங்களூர் மைய ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு மங்களூர் மைய ஒன்றியத்தில் இருந்து 50 வாகனங்களில் செல்வது, மங்களூர் மைய ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமப்புறங்களில் சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகளை தாவேக அரசு உடனடியாக செய்து தர வேண்டும், வெலிங்டன் நீர்த்தேக்கத்தை சீரமைத்து சுற்றுலா தளம் அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் திட்டக்குடி தொகுதியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தாயா தமிழன்பன், மண்டல துணை செயலாளர் செம்மல், மாவட்ட பொருளாளர் சஞ்சீவ் காந்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பழனிவேல், மாநில துணை செயலாளர் பிரேம், மங்களூர் மைய ஒன்றிய பொருளாளர் விஜயகுமார், மங்களூர் மைய ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜவேல், கார்த்திக், மணிகண்டன், மாலதி, கலைமணி மற்றும் கதுமன், எம்ஜிஆர், தீபா, கருப்பசாமி, பரதவளவன், ரமேஷ், வழக்கறிஞர் கார்த்திகேயன், காசி கணேசன், கௌசல்யா, முருகையன், சத்யா, மணிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழர் எழுச்சி நாள், தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் மங்களூர் மைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் முருகானந்தம் தலைமையிலே ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த செயற்குழு கூட்டத்திலே 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தற்போது ஆளும் தமிழக ஆட்சியிலே சமூக நீதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு நன்றி தீர்மானம் இயற்றி இதில் இருக்கின்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலே திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் பெருமளவிலே மக்களை திரட்டுவதில் முன்வருவதாக மைய ஒன்றிய செயலாளர் இங்கே தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார். நாங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் இலக்கு வெற்றியைத்தான் பெற்றுத்தரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்கின்ற முழக்கத்தை முன்மொழிந்து சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்கின்ற முழக்கத்தோடு பெரும் திரளாக இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வதில் பங்கேற்கிறோம் என்பதை இந்த மூலமாக தெரிவித்துள்ளேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,